If I am given a website, if I am given a website as an SEO specialist, I'm a beginner. What I should do first? நான் எஸ்சிஓவுக்கு ஃப்ரெஷருங்க, புதுசு. எனக்கு ஒரு வெப்சைட்டு கொடுக்குறாங்க, நான் எஸ்சிஓ பண்ண போகிறேன். நான் என்னங்க பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுற இந்த எஸ்சிஓ பண்ணுற அந்த வெப்சைட்டு, அந்த பிஸ்னஸை பற்றி அனலைஸ் பண்ணிங்க. டொமைன் நாலேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நிறைய பேர் அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, கிளைண்ட் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இல்லை நம்ம எஸ்இஓ பண்ண போகிற வெப்சைட் ஓனர்ஸ் அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்றதை பற்றி சுத்தமாக ஐடியா இருக்காது. ஸ்ட்ரைட்டாக கீவேர்டு ஆங்கிள்லேயே யோசித்து எஸ்இஓ பண்ணுவான். தட் இஸ் நாட் குட். ஒரு இண்டஸ்ட்ரியல் வெப்சைட்டாக இருக்கலாம், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிஸ்னஸ் கான்செப்டோடைய ஒரு வெப்சைட்டாக இருக்கலாம். அந்த வெப்சைட்டில் அவங்க என்ன சர்வீசஸ் பண்ணுறாங்க, எந்த லொக்கேஷனில் அந்த சர்வீசஸ் பண்ணுறாங்க, அது ஆன்லைன் பிஸ்னஸா இல்லை ஆஃப்லைன் பிஸ்னஸா இல்லை மிக்ஸ்டு பிஸ்னஸா, ஓகேங்களா, அந்த வெப்சைட்டை பற்றியான டீட்டெயில்ஸை கேதர் பண்ணுங்கள். அந்த பிஸ்னஸ் டீட்டெயில்ஸை கேதர் பண்ணுங்கள். ஸ்பீக் டு த கிளைண்ட், ஸ்பீக் டு த பிஸ்னஸ் ஓனர்ஸ், ஓகேங்க. ஸ்பீக் டு த கன்சர்ன்டு பர்சன் அண்ட் நோ அபவுட் த பிஸ்னஸ், நோ அபவுட் த டொமைன் நாலேஜ். ஒரு 2 நாள் ஆகட்டும் இல்லை 1 வாரம் ஆகட்டும், அதை பற்றி தெரியாமல் நீங்கள் எஸ்இஓ பண்ணீங்க அப்படின்னா தட் வில் நாட் கம் அப் வெல். அதனால் இஃப் யூ ஆர் கிவன் எ வெப்சைட், நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்னென்னா, அந்த வெப்சைட் இஸ் ஈக்குவல் டு ஒரு பிஸ்னஸ் இல்லையா, அந்த பிஸ்னஸை பற்றி ஆன டீட்டெயில்ஸை கேதர் பண்ணுங்கள். சில வெப்சைட்ஸ் எனக்கு கூட வரும், பிஸ்னஸ் ஸ்டார்டிங்கில் எனக்கு புரியாது, அதை பற்றி நான் கேட்பேன், என்னங்க பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இதை பண்ணுறேன் அப்படின்னா, அப்படியா, அது எப்படி பண்ணுறது, இது எப்படி பண்ணுறதுன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்பேன். ஸோ அதை பற்றி நீங்கள் விஷயம் தெரிய யூ வில் ஹாவ் அப்போ தான் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனர் அவங்களுடைய பர்ஸ்பெக்டிவில் அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ஸில் நீங்கள் அந்த பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ண முடியும். நீங்கள் இந்த கீவேர்டை எடுத்துகிட்டு அதை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது ரொம்ப தியரிட்டிக்கலாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இஃப் யூ ஹாவ் எ ப்ராட் விஷன், ஒரு ப்ராட் விஷன் தேவை, ஒரு ப்ராக்டிக்கல் அப்ரோச் தேவை. அதுக்கு நீங்கள் அந்த பிஸ்னஸை பற்றி, அந்த டொமைனை பற்றி, ஓரளவு ஒரு இண்டஸ்ட்ரியல் சைட்டை கொடுக்குறாங்க எஸ்இஓ பண்ணனா, அந்த இண்டஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. கூகுள் பண்ணுங்கள், யூடியூப்பில் வீடியோஸில் பாருங்கள், அது என்ன பிஸ்னஸ் அப்படின்ட்டு. அப்போ தான் நீங்கள் அதுக்கப்புறம் தான் கீவேர்ட்ஸ்லாம் எடுத்து நேச்சுரலாக அந்த சர்வீசஸ்ஸை, அந்த லொக்கேஷன்ஸ்லாம் பேஸ் பண்ணி அந்த கீவேர்ட்ஸில் இருந்து நீங்கள் கீவேர்ட்ஸை ஜென்ரேட் பண்ணி கூகுளில் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறது நல்லது. ஸோ when you are approaching a website as a beginner, as a fresher, maybe an experienced SEO guy, ஒரு வெப்சைட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது அண்டர்ஸ்டாண்ட் த பிஸ்னஸ், அண்டர்ஸ்டாண்ட் த டொமைன் நாலேஜ் ஆஃப் த பிஸ்னஸ், ஆஃப் த இண்டஸ்ட்ரி. அதாங்க. தேங்க்யூ வெரி மச். திஸ் இஸ் சசிகுமார் டாக்ஸ்.